ஏடிஆர் சோலா டிவியினை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை காண்போம். இந்திய குடியரசின் இரண்டாவது ஜனாதிபதியாக இருமுறை பதவி வகித்தவர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்தியாவின் சிறப்பை மேற்கத்திய சிந்தனையாளர்களின் அனைத்து கூற்றுகளுக்கும் பரந்த கலாச்சாரத்தில் இருந்து இறையியல் தாக்குதல்கள் சார்புடையதாகவே உள்ளது என்று வாதிட்டு இந்தியாவிற்கு பெருமையை சேர்த்தார். இவர் கல்வியின் சிறப்பை கூறுகையில், நல்ல பழக்க வழக்கங்களும் நாகரிகமான நடத்தையும் கொண்டுள்ள பண்புள்ள மக்களை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம் என்கின்றார். மேலும் இந்தியாவில் கூறப்பட்டுள்ள தத்துவங்களை தரமான கல்வி வாசகர்களின் உதவியுடன் மொழிபெயர்த்தால் மேற்கத்திய தரங்களையும் மிஞ்சிவிடும் என்று கூறுகிறார். இவ்வாறு இந்தியாவின் பெருமைக்குரிய டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி திருத்தணிக்கு அருகே உள்ள சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் ஏழை தெலுங்கு நியோகி என்ற பிராமண பிரிவில் சர்வப்பள்ளி வீராசாமிக்கும் சீதாமாவுக்கும் மகனாக பிறந்தார். அவருடைய ஆரம்ப இளமை காலத்தை திருப்பதியிலும் திருத்தணியிலும் கழித்தார். அவருடைய குடும்பம் ஏழ்மையாக இருந்த காரணத்தினால் அவரது கல்வி உதவித்தொகையின் மூலமாகவே தனது படிப்பினை தொடர்ந்தார். தனது ஆரம்ப கல்வியை திருவள்ளூரில் உள்ள கவுடி பள்ளியிலும் பின்னர் திருப்பதியில் உள்ள லூதரன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியிலும் படித்தார். அவர் வேலூரில் உள்ள ஊரிஸ் கல்லூரியில் சேர்ந்து பின் சென்னையில் உள்ள கிறிஸ்துவ கல்லூரிக்கு மாறினார். தத்துவத்தை முதல் பாடமாக தேர்ந்தெடுத்தவர் அதில் இளங்கலை BA மற்றும் முதுகலை பட்டம் MA பெற்றார். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் இல்லற வாழ்க்கையின் துணைவியாக உறவினராக சிவகாமனு என்பவரை தனது 16வது வயதில் மணமுடித்தார். இவருக்கு 5 பெண் குழந்தைகளும் சர்வப்பள்ளி கோபாலசாமி என்ற மகனும் உள்ளனர். முதுகலை பட்டம் பெற்ற டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1909 சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் உதவி விரிவுரையாளராக பணியாற்றினார். கல்லூரியில் அவர் இந்து மத இலக்கிய தத்துவங்களை, பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் மற்றும் சங்கரா, ராமானுஜர், மாதவர் போன்றவர்களுடைய வர்ணங்களையும் கற்று தேர்ந்தார். மேலும் புத்த மதம் மற்றும் ஜெயின் தத்துவங்களையும் மேற்கத்திய சிந்தனையாளர்களான புளோட்டோ, பலோட்டினஸ், காட்லி மற்றும் பெர்க்சன் போன்றவர்களின் தத்துவங்களையும் கற்று நம் நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினார். மேலை நாடுகளுக்கு செல்லாமல் நம் நாட்டிலேயே படித்த ஒருவர் என்ற பெருமையுடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பல நாடுகள் கவர்ந்து இழுத்தன. 1918ஆம் ஆண்டு மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக தேர்வு செய்யப்பட்டார். 1921இல் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக பரிந்துரைக்கப்பட்ட இந்து மத தத்துவங்களை பற்றி விரிவுரைகள் வழங்க ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைப்பு விடுத்தது. பல மேடைகளில் அவரது சொற்பொழிவுகள் இந்திய சுதந்திரம் அடைவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினர். இந்தியா முன்னேற அவர் கூறிய கருத்துக்களில் ஒன்று, நாம் மிகவும் முயன்று முன்னேறி கொண்டிருக்கின்றோம், ஆனால் நாம் அடைய வேண்டிய லட்சியம் இன்னும் தூரத்திலேயே இருக்கிறது என்றார். அவர் தொடர்ந்து கல்வி வளர்ச்சியில் கவனத்தை செலுத்தினார். 1931ஆம் ஆண்டு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆந்திர பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் 1939ஆம் ஆண்டு பெர்னாஸ் இந்து மத பல்கலைக்கழகத்தின்
துணை வேந்தரானார். அவர் 1946 யுனெஸ்கோவின் தூதராக நியமிக்கப்பட்டார். இந்திய சுதந்திரத்திற்கு பின் 1948 டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை பல்கலைக்கழக கல்வி ஆணைய தலைவராக்கும்படி கேட்டுக்கொண்டது. இந்திய கல்வி முறையில் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சிறப்பான கல்வி திட்டங்களை வடிவமைக்கவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பரிந்துரைகள் பெரிதும் உதவியது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரசியல் பயணத்தில் இந்தியாவின் சிறப்பை தேடித்தந்தது. இவர் 1949ஆம் ஆண்டில் இந்திய யூனியன் தூதராக நியமிக்கப்பட்டார். அது சோவியத் யூனியனுக்கு ஒரு வலுவாக்கு அடித்தளம் அமைக்க உதவியது. 1952 இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவராக டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். 1952ஆம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் மனைவி காலமான பொழுது அவருடைய இல்லற வாழ்க்கை 26 ஆண்டு காலத்தை கடந்தது. 1954 இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருதினை வழங்கி கௌரவித்தது. இந்தியாவில் 2வது குடியரசுத் தலைவராக 1962 மே 13 முதல் 1967 மே 13 வரை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். இவருடைய பொன்மொழிகள்: ஆசிரியர்களே கல்வியின் முதுகெலும்பு, புதிய சிந்தனைகள் வளர்த்தெடுப்பது கல்வியின் நோக்கம், பெருமையும் சகிப்புத்தன்மையும் கடவுளுக்கு நாம் செய்யும் வழிபாடாகும், அறியாமையை போக்கி அறிவையும் அனுபவமும் சேர்ந்து கிடைப்பது ஞானம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கல்வியின் நோக்கம் என்று கருதுவது தவறு, வாழ்க்கையை வளமடைய செய்வதே கல்வியின் நோக்கம், உண்ணும் உணவிற்கும் ஏற்ப மனிதனின் இயல்பும் அமைகிறது. எனவே மனித சமுதாயத்தில் பண்பை உருவாக்குவதில் உணவுக்கு முக்கிய பங்கு உண்டு என்று கூறினார். இவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவியிலிருந்த காலத்தின் பொழுது இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தானுடையான யுத்தம் நடந்தது. அப்பொழுது அவர் எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இந்திய நாட்டு மக்களுக்கு பெரிதும் உதவியது. 1967 ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்று சென்னையில் குடியேறினார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது 86வது வயதில் ஏப்ரல் 17ஆம் நாள் 1975ஆம் ஆண்டு காலமானார். தனது வாழ்வில் ஆசிரியராக தனது பணியை தொடங்கி எண்ணற்ற டாக்டர் பட்டங்களை பெற்று நாட்டின் மிக உயரிய பதவியான ஜனாதிபதி பதவியை அடைந்தார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளே ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5ஆம் தேதி ஆண்டுதோறும் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. இத்தனை பெருமைக்குரிய டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பணி இந்தியாவிற்கு சிறப்பினை தந்துள்ளது. எனவே நாமும் அவரவர் துறையில் உச்சமடைந்து இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும். வணக்கம், நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.